இருதரப்பு இளைஞர்களிடையே அடிக்கடி ஏற்பட்ட மோதல். ஒரு தரப்பு இளைஞர்கள் மற்றொரு தரப்பு இளைஞரை வெட்டி சாய்த்த கொடூரம். வீட்டின் மாடிகளில் பதுங்கி இருந்த கொலையாளிகளை பிடித்த போலீஸ். நீண்ட நாள் முன்பகையே கொலைக்கு காரணம் என விசாரணையில் அம்பலம். இருதரப்பு இளைஞர்களிடம் ஏற்பட்ட மோதல் கொலையில் முடிந்தது ஏன்? நடந்தது என்ன? கடற்கரை வழியா பொதுமக்கள் சிலர் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ சத்யாங்கிற இளைஞர் உடல் ஃபுல்லா வெட்டுக்காயங்களோட உயிரிழந்து கிடந்திருக்கார். சடலத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொன்னாங்க. உடனடியா சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து சத்யாவை கொலை செஞ்சது யாரு, எதுக்காக கொலை செஞ்சாங்கன்னு அங்கிருந்த மக்கள் கிட்ட கேட்டு இருக்காங்க போலீஸ். அதுல போலீஸுக்கு எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. அதுக்கடுத்து கொலையாளிகள் எண்ணூர் சுனாமி குடியிருப்பு ஏரியாவில தான் பதுங்கி இருக்கிறதா போலீஸுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. உடனே அங்க போலீசார் தேடுதல் வேட்டையில இறங்கினாங்க. அப்போ வீட்டு மாடியில ஒரு சில இளைஞர்கள் பதுங்கி இருந்ததாக கூறப்படுது. அதை பார்த்த போலீஸ் இளைஞர்களை துரத்தி பிடிச்சு விசாரணையில இறங்கினாங்க. அதுலதான் சத்யா கொலை செய்யப்பட்டதற்கான காரணமே தெரிய வந்துச்சு. சென்னை எண்ணூர் பகுதியை சேர்ந்த சுனிலுக்கும் வடிவேலுவுக்கும் யாரு ஏரியாவில் கெத்துங்கிற மோதல் ரொம்ப நாட்களா இருக்கு. இவங்க ரெண்டு பேர் மேலையும் போலீஸ் ஸ்டேஷன்ல பல கேஸ்கள் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் எப்பவும் தனியா சுத்த மாட்டாங்களா, இவங்க கூட ஆட்கள் இருந்துகிட்டே இருப்பாங்களா. ரெண்டு கேங்கும் மது போதையில அடிக்கடி சண்டை போடுறது, மாறி மாறி அடிச்சுக்கிறதுன்னு இருந்திருக்காங்க. இதுக்கிடையில திருச்சினாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பிரபு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிறந்த நாள் விழாவை கொண்டாடி இருக்கார். அப்போ சுனிலுக்கும் வடிவேலுவுக்கும் அழைப்பு விடுத்த பிரபு ரெண்டு பேருக்கு இடையிலான பிரச்சனைய சமாதானமா பேசி முடிக்கவும் முயற்சி பண்ணியிருக்கார். அதுபடி வடிவேலுவும் சுனிலும் அந்த நிகழ்ச்சியில கலந்திருக்காங்க. அப்போ மது போதையில இருந்த வடிவேல் சுனில சர்றமாரியா தாக்கி இருக்கார். இதனால கடும் கோபமான சுனில் நடந்த எல்லாத்தையும் தன்னோட நண்பர்கள் கிட்ட சொல்லி இருக்கார். அடுத்து வடிவேலுவோட மனைவிக்கு போன் பண்ண சுனில், உன் கணவனை எங்கேயாவது ஓடி போக சொல்லிரு, அவன் என் கண்ணுல பட்டா அவனை உயிரோடவே விடமாட்டேன்னு மிரட்டி இருக்கார். அதுக்கடுத்து மறுநாள் திருச்சினாங்குப்பம் பகுதிக்கு தன்னோட நண்பர்கள் 5 பேரோட போன சுனில், நேத்து நான் தனியா இருக்கும்போது என்ன அடிச்சுட்ட, தைரியமான ஆளா இருந்தா இப்ப வாடா, நான் கடற்கரையில தான் நின்னுட்டு இருக்கேன்னு சொல்லி இருக்கார். அதை கேட்டு கடும் கோபமான வடிவேலு தன்னோட நண்பர்கள் 10 பேரை கூப்பிட்டுட்டு பயங்கர ஆயுதங்களோட அங்க போயிருக்கார். அப்போ ரெண்டு தரப்பும் மாறி மாறி பயங்கரமா அடிச்சுக்கிட்டாங்க. ஒரு கட்டத்துல சுனில் தன்னோட நண்பர்களோட அங்கிருந்து தப்பிச்சு போக பார்த்திருக்கார். அப்போ சுனிலோட நண்பன் சத்யா மட்டும் வசமா அந்த கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்டார். சத்யாவை சுத்து போட்ட கும்பல் அவரை அரிவாளால கொடூரமா வெட்டி இருக்காங்க. இதுல கை, கழுத்து, முகம்னு எல்லா இடங்களையும் வெட்டுக்காயங்களோட சுருண்டு விழுந்த சத்யா சம்பவ இடத்திலேயே துடி துடிக்க உயிரிழந்துட்டார். அதுக்கடுத்து அந்த கொலையாளிகள் எல்லோரும் எண்ணூர் குடியிருப்பு பகுதியில உள்ள மாடியில பதுங்கிட்டாங்க. ஆனா ரகசிய தகவல் அடிப்படையில அசோக் பிரசாத், சுபாஷ், செல்வா, சூர்யா ஆகிய 5 பேரை கைது பண்ண போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க. மேலும் தலைமறைவாக இருக்கிற வடிவேலு உள்ளிட்ட நபர்களை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க.